அன்புள்ளம் கொண்ட பிஎஸ்ஓ டிவி நேயர்களே வணக்கம். திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாதர் துணையுடன் பழனி ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி அருளுடன் நான் உங்கள் ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வைகாசி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ரிஷப ராசியில சூரிய பகவானும் புதன் பகவானும், அதே மாதிரி மிதுன ராசியில குரு பகவானும் சுக்கிர பகவானும், வைகாசி 18க்கு பின் குரு கடகத்துல உச்சநிலை அடைகிறார். அதே மாதிரி வைகாசி 25க்கு பின் சுக்கிர பகவான் கடகராசிக்கு வந்துடுறாரு. சிம்மத்தில் கேதுவும், விருச்சக ரிஷப கும்பத்தில் ராகுவும், சனி எப்பவும் போல மீனத்திலையும், மேசத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி நிலையிலையும் இருக்கார். இந்த மாதிரி இருக்கும் போதுல பொதுவா உலக ரீதியா என்ன மாற்றங்கள் நடக்கும்னா, ரிஷபத்தில் சூரியன்கிறது அரசாட்சியை குறிக்கும். நல்ல அரசாட்சி, வருமானத்தை குறிக்கும். வருமானம் சம்பந்த அரசாங்கம் வருமானத்தை எந்த வழியில் ஈட்டப் போகுது, எப்படியெல்லாம் கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத பத்தி குறிக்கும். அதே மாதிரி போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல குரு உச்சமாக போறார். அப்ப வாகனங்கள் துறையிலையோ போக்குவரத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகளையோ ஏதாவது மாற்றம் நடக்கும். நம்ம கூட தெரியும், நம்ம சிஎம் கூட ஒரு ஸ்கீம் கொடுத்திருக்காரு, அனைத்து மகளிருக்கும் போக்குவரத்து இலவசம். ஸோ அதை கூட இந்த காலகட்டத்துல குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் நிறைவேற்றலாம் அப்படிங்கிறத கூட சொல்லலாம். அதே மாதிரி ரிஷபராசியிலே புதன் இருக்கிறது பேச்சு திறமை உள்ள ராசிக்காரர்களா மாறுவாங்க. அதாவது எப்படின்னா, அரசு சம்பந்தப்பட்ட அனைவருமே பத்திரமா, அதாவது டாக்குமெண்டடா போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா சூரியன் புதன் சேர்றாங்களா ரிஷபத்துல, வருமானத்தை டாக்குமெண்ட் பண்ணி காமிப்பாங்க. வருமானத்தை கணக்கு காமிக்கிறது அந்த மாதிரி காமிப்பாங்க. செவ்வாய் ஆட்சி நிலையில இருக்கனால காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்த காலகட்டத்துல அதிகமான சலுகை உண்டு. காவல்துறை அதிகாரிகள் எல்லாத்துலயும் மேம்பட்ட வாழ்க்கைக்கு போவாங்க. உயர் அதிகாரிகள் ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரி உள்ள அமைப்பு, நிறைய மாற்றம், போலீஸ்னாவே ஒரு மரியாதை அப்படிங்கிற ஒரு அளவுக்கு கொண்டு வரும். இது நாட்டு ரீதியா நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவானின் சஞ்சாரம். அது மட்டும் தானான்னு பார்த்தா சனிய உச்ச குரு பார்க்கிறார். ராசியையும் உச்ச குரு பார்க்க போறார். இதோட சேர்ந்துதான் சூரியன் 5ஆம் இடத்துக்கு போறார். ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்மையிலேயே அற்புதமான காலகட்டம். எல்லாத்தையும் துணிஞ்சு செயல்படக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லலாம். 8ஆம் அதிபதி 5க்கு போறதுனால ஆழ்மன எண்ணங்கள் பூரா வெளிநாட்டுக்கு போகணும், இப்படி செஞ்சு சம்பாதிக்கணும், அப்படி செஞ்சு சம்பாதிக்கணும், மறைத்து வைத்த பொருட்களை கண்டுபிடிக்கணும், நம்மளே ஏதாவது ஒரு பொருளை மறைச்சு வைக்கணும், ரகசியமா ஒரு வேலையை பார்க்கணும், இப்படித்தான் இருக்கும். சிந்தனைகள் பூரா இப்படித்தான் இருக்கும். இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ மறைத்து வைத்த விஷயங்களை சாதிக்கக்கூடிய நபர்கள் நீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி ரகசிய காதல், ஏன்னா 5ஆம் அதிபத்துல 8ஆம் அதிபதி இருக்கும் போதுல ரகசியங்கள் பூரா கொஞ்சம் கொஞ்சமா வரும், வெளியில வராது, வரும். அதெல்லாம் நீங்க உங்களுக்கு சுய லைஃப்ல தான், செல்ஃப் லைஃப்ல தான் தெரியும். பட் நான் இருந்தா பப்ளிக்கா சொல்லலாம், அதாவது இந்த மாதிரி இருக்கும்போதுல இப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லணும். சரிங்களா? அதே மாதிரி பூர்வீக சொத்துல மறைத்து வைக்கப்பட்ட சொத்துக்கள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தெரிய வரும். பரம்பரை சொத்து, பரம்பரை நகை, இந்த மாதிரி தாத்தா பாட்டிக்கு உரிய இதெல்லாம் உங்களுக்கு இந்த நேரத்துல தேடி கைக்கு வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி ராசிக்கு 7ல குரு பகவான் வர்றது திருமணம் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் குடும்பத்துல வேற்று மனிதர்களின் தலையீடுதல் இருக்கக்கூடாது. நல்லது பண்ற மாதிரி தான் எல்லாருமே வருவாங்க. ஆனா கடைசியில ஏதாவது பெருசா சொல்லிவிட்டு ஆப்ப சொல்லிவிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். குரு உள்ள வராருனாவே, ராசியோடைய லக்னத்தோடைய தொடர்பு கொள்றாருனாவே உங்களுக்கு நல்லது நினைக்க 1000 பேர் உண்டு. ஆனால் உங்களுக்கு நல்லது நினைக்க 1000 பேர் இருப்பினும் கணவர் மனைவிக்கு அது பொறுக்காது. என் புருஷனுக்கு நான் தான் நல்லவனா இருக்கணும், என் மனைவிக்கு நான் தான் நல்லவனா இருக்கணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் யதார்த்தமா ஒரு கணவன் மனைவியோட அண்டர்ஸ்டாண்டிங். என்னைய தாண்டி நீ எப்படா தொட போவேன் அப்படிங்கிற மாதிரி தான் நடக்கும். ஸோ இந்த அமைப்பு 7ல குரு வரும்போதுல கொஞ்சம் சோசியலாவும் இருக்கணும், கவனமாவும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லணும் குடும்ப வாழ்க்கையில. சரிங்களா? இல்லாட்டி அது தேவையில்லாத மனக்கசப்புகளை ஏற்படுத்திடும். அதே மாதிரி குரு ராசியில இருக்கிற ராசியை பார்க்கிறாரு, ராசியாதிபதியை பார்க்கிறாரு, 7ஆம் இடத்துல இருக்காருன்னா உயர்வு. இன்னும் சொல்ல போனா மனைவியாலேயோ கணவனாலேயோ அவங்களால தான் உங்களுக்கு பெரும் பேரே கிடைக்குது, எல்லா வகையான பாசிட்டிவ் வைப்ரேஷனும் கிடைக்குது. ஸோ இந்த அமைப்பு அவங்களுக்கு தான் அதிகப்படியான பிளஸ்ஸே ஒழிய உங்களுக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் கவனமா தான் பார்க்க, அதாவது கவனமா இல்லை,
கிடைக்கும். அவங்களால தான் இது கிடைக்குது அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் அப்படிங்கிறத சொல்றேன். அது உங்க மனசு ஏத்துக்காது. சரிங்களா? மத்தபடி எல்லாமே நல்லா இருக்கு. ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிற சூரியனால திருமண அமைப்பு நிறைய பேருக்கு கைகூடி வரும். அதே மாரி 7ல குரு வரனால கன்ஃபார்ம் ஆகும் நிறைய பேருக்கு. அதே மாரி பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலயோ, வாகனங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால நிச்சயம் ஒரு ஆதாயம் உண்டு. வருமானம் உண்டு அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாட்களாக நினைத்துக் கொண்டிருக்கிற விஷயங்கள் இந்த மாச கடைசியில சுக்கிரன் ராசிக்கு 7க்கு வந்ததுக்கு அப்புறம், இது வைகாசி 25க்கு அப்புறம் ரொம்ப நாளா நினைச்சுட்டு இருப்பீங்க. இத செய்யணும், செய்யணும், செய்யணும்ன்ட்டு. அந்த ஆசைகள் நிறைவேற்றத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனா, அந்த ஆசைகளும் செலவு பண்ணி தான் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது பணத்த செலவு பண்ணி அந்த ஆசைகளை நிறைவேத்திக்குவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அப்படிங்கிறதையும் சரி. அதே மாரி கைக்கு ஏத்த வருமானம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். தொழில்ல இந்த மாசம் வைகாசி மாசம் ஃபுல்லா நல்ல லாபம் இருக்கும். காரணம் என்ன? ராசிக்கு 6ல சுக்கிரன் இருந்தாலும், ராசிக்கு 7லயும் சரி, 6லயும் சரி, குருவோட தொடர்புல இருக்காரு. அந்த வைகாசி 18லேருந்து 25 மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. அந்த பீரியட் தான் உங்களுக்கு வருமானம் ரொம்ப பாதிக்கும். அந்த 1 வாரம் 18லேருந்து 25. மத்தபடி இங்க இருக்கும்போதேயும் குருவோட இருக்கார், அங்க இருக்கும்போதேயும் குருவோட இருக்கார் அப்படிங்கிறத சொல்லலாம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கையில பணப்புழக்கத்த குடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். சரிங்களா? இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்கள பார்ப்போம். உத்திராட நட்சத்திரக்காரர்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்கள பொறுத்தவரை திருமண அமைப்பு வலுவா இருக்குங்க. ஜனனகால ஜாதகம் சப்போர்ட் பண்ணா மட்டும் போதும். உங்களுக்கு இந்த காலகட்டத்துல மேரேஜ் ஆயிரும். அதே மாரி ஜனனகால ஜாதகம் சப்போர்ட் பண்ணா நெறைய பேர் லவ் சக்சஸ் ஆயிடுவீங்க. லவ் ஓட ஆரம்பிச்சிடும். ஏன்னா 7ஆம் இடம் வலுத்துருச்சு. கடுமையான வலு. வைகாசி 25க்கு அப்புறம் சுக்கிரனோடையும் சேருது. ஸோ இந்த மாசத்துல நிறைய பேர் லவ் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இல்ல மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. மகர ராசி உத்திராட நட்சத்திரக்காரர்கள். ஸோ பெற்றோர்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா, குழந்தைகள் இந்த நேரத்துல திருமணமான பெற்றோர்கள் திருமணத்துக்கு ஏற்பாடு பண்றவங்களா இருந்தா பிரச்சனையே இல்ல. அது நீங்க நார்மலாவே விட்டுறலாம். என் பையன் படிக்கிறான், என் பொண்ணு படிக்கிறாங்க முதல்ல. அவங்க என்ன பண்றாங்க? மகர ராசி குழந்தைகள் வீட்ல இருக்குன்னா, அவங்க என்ன பண்றாங்க? அப்படிங்கிறத ஒரு செக் பண்ணிக்கிறது நல்லது. அவங்களுக்கு பிரைவசி இருக்கும். நான் இல்லன்னே சொல்லல. அந்த பிரைவசிய அப்பா, அம்மாட்ட மறைக்கணும். உங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது நீங்க ஏன் அவங்களுக்கு பிரைவசி குடுக்குறீங்க? நீங்க அத கொஞ்சம் பார்க்கறது நல்லது அப்படிம்பேன். இல்லாட்டி பின்னாடி உங்கள மீறி அவங்க செயல்படுவாங்க. ஏன்னா நான் உச்சமான நேரத்துல இந்த நேரத்துலலாம் அமைறது பிரியாதுங்கிற அமைப்பு தான் குடுக்கும். ஸோ அத கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? பூர்வீக சொத்துல இத்தன நாள் இருந்த வில்லங்கங்கள்லாம் தெளிவாகி உங்க கைக்கு வரும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் கைகூடி வரும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். சரிங்களா? குலதெய்வத்தோட அருளும் கிடைக்கும். அதே மாரி சூரியன் 5ல இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகும். சக்சஸ்ஃபுல்லாவும் கிடைக்கும். வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சிறிது சிறிது மருத்துவ செலவுகள் மட்டும் நடக்கும். சிறிது சிறிது தான். பெருசா சொல்லல. சிறிது சிறிது மருத்துவ செலவுகள் அப்பப்போ வந்து போகும். அத மட்டும் பார்த்துக்கங்க. அது குறிப்பா தலைவலி, ஹீட் அதிகமாயிருச்சு அப்படிங்கிறனால தான் வரும். ஏன்னா ராசிக்கு 5ல சூரியன். அது வந்து 1, 5, 9 தொடர்பு. அதனால நம்ம தலையில சூரியன் இருக்கிற கணக்கு அத எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது திருவோண நட்சத்திரக்காரர்கள். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்த நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் 27 நட்சத்திரத்திலையும் போகக்கூடியவர். குருவோட சேரும் போதுல உயர்ந்த உன்னத பதவிக்கு போற மாதிரி ஒரு பதவி மீன்ஸ் ஒரு பேர். எக்ஸாம்பிள் ராஜ்னு ஒரு பேர் வச்சுக்கோங்க. ராஜ் வந்து இவ்வளவு பெரிய இடத்துக்கு போறாரு அப்படிங்கிற மாதிரி பேர் கிடைக்கும். அதே மாதிரி சனியோட சேரும் போதுல எப்ப ராஜ் இந்த அளவுக்கு பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு தான் ராஜ்னு சொன்னேன். நீங்க எதுவும் பர்டிகுலரா ஒரு பர்சனை மீன் பண்ணி சொல்றேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். சரிங்களா? ஏன்னா குருவோட சேரும் போதுல உயர்ந்து சனியோட சேரும்போது தாழ்ந்து இது பக்காவா அப்படியே பார்க்கலாம் இந்த நேரத்துல. இதுக்கு காரணம் என்னன்னா குரு ராசியை தொடர்பு கண்டுருச்சார். சட்டியில இருக்கிறது தானே அகப்பையில வருங்கிற ஒரு பழமொழிக்கு பாத்தீங்களா? அது அப்படியே தெரியும். உள்ள என்ன இருக்கோ அது அப்படியே வெளியில தெரியும். ஸோ சனியோட சேரும்போதுல நீங்க நெகட்டிவ் பர்சனாகவும், ராகுவோட சேரும்போது நெகட்டிவ் பர்சனாகவும், செவ்வாயோட சேரும்போது ப்ரொடெக்ஷனான ஆளு, பாதுகாப்பான ஆளு அப்படிங்கிறவங்க குருவோட சேரும்போது மாமனிதராகவும் தெரிவீங்க. ஸோ எல்லா நிலையும் இந்த வருஷம் ஃபுல்லா பார்ப்பீங்க. அதுவும் பர்டிகுலரா இந்த மாசம். ஏன் இந்த மாசம்? ராசிக்கு 5ல சூரியன். சூரியன் பாதத்திலிருந்தா நெகட்டிவ் ரோலே ப்ளே பண்ணிருவீங்கன்னே நான் சொல்லிருவேன். 6லயோ 8லயோ இருந்தா ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் ரோல் தாங்க உங்களுக்கு அப்படின்ருவேன். அவரு உன்னத, உயர்ந்த மதிப்ப, உத்தமமான மதிப்ப குடுக்கணுங்கிற கணக்குக்கு 5க்கு வந்துட்டாரு. அப்படிங்கும்போது குருவும் ராசியை தொடர்பு கொள்றார். அப்ப இந்த உயர்ந்த, உன்னத, உத்தம மதிப்பை எப்படி குடுப்பாரு? யார் யாரெல்லாம் சேர்றோமோ, சேர்வார் புத்தி சேர்வார் அப்படிங்கிற கணக்குல
முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி பேரை கண்டிப்பா எடுப்பீங்க. திருமணம் ஆகாதவர்களாக இருந்தா இந்த நேரத்துல துணை மாப்பிள்ளையோ துணை பொண்ணாவோ போங்க. கண்டிப்பா திருமணம் போய் ஏற்படுத்தி தரும். ரொம்ப நாளா 35 வயசு ஆச்சு, 34 வயசு ஆச்சு, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அப்படிங்கிறவங்களுக்கு துணை மாப்பிள்ளையாவோ துணை பொண்ணாவோ போங்க. கண்டிப்பா நடக்கும். காரணம் என்னன்னா, நான் தான் சொன்னேனே, சேர்ந்து இருக்கிறவங்களோட சேர்றதுனால உங்களுக்கு பலம் கிடைக்கும். அவங்களுக்கு எப்படி அமைஞ்சுச்சோ அதே மாதிரி உங்களுக்கும் அமையும் அப்படிங்கிறத சொல்லலாம். யாருக்கும் இந்த நேரத்துல லவ் மேரேஜுக்கு கையெழுத்து போட போறேன், ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு கையெழுத்து போட போறேன்னு போகாதீங்க. அப்படி போனீங்கன்னா நிச்சயமா நீங்களும் லவ் மேரேஜ், ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ற சூழ்நிலை ஏத்தாப்புல தான் வரும். ஏன்னா இந்த நேரம் அப்படிப்பட்ட நேரம். என்ன செய்யறோமோ ஜனனகால ஜாதகத்துல யாருக்கு எப்படி புத்தி ஓடுதோ அதுக்கு தகுந்தாப்புல அதுக்குரிய ஆட்களோட போய் சேர்த்துவோம். அதுதான் இது. சரிங்களா? மத்தபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. எல்லாம் நல்லா இருக்கு. அடுத்தது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை நட்சத்திராதிபதி செவ்வாய் ஆட்சி. அது ஒரு பிளஸ். குரு உச்சமாய் ராசியை தொடர்பு கொள்றார். காவல்துறை அதிகாரிக்காகவோ இல்ல இபி லைன்ல நான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ எக்ஸாம் எழுதினீங்கன்னா கண்டிப்பா இந்த வருஷம் முடியறதுக்குள்ள உங்களால பாஸ் ஆக முடியும். இந்த வருஷம் குரு நேரடி தொடர்புல இருக்கார்ல, வைகாசி மாசம்னு பலன் சொல்ல இந்த வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு அமைப்பு கிடைக்கும். இதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். நீட் எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ற நிறைய குழந்தைகள் நிச்சயம் இந்த காலகட்டத்துல பாஸ் ஆயிருவீங்க. டாப் ரேங்கிங்ல நீங்க நினைச்ச காலேஜ் கிடைக்குமான்னு தெரியாது. பட் அந்த டொனேஷன் பே பண்ணி போற அளவுக்காவது அந்த மார்க் எடுத்துருவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா ஜனனகால ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியம். செவ்வாய் தசைன்னா என்ன, ராகு தசை, செவ்வாய் தசையில பிறந்திருக்கீங்கன்னா ராகு தசையில எக்ஸாம் எழுதிருப்பீங்க அப்படின்னு அர்த்தம். குரு தசை நடக்கிறவங்களா இருந்தா நிச்சயம் சொல்றேன் கண்டிப்பா உள்ள போயிருவீங்க. எந்த மாற்றமும் இல்லை. டொனேஷன் இல்லை, ஃப்ரீ சீட்டாவே நீங்க போயிடலாம் அப்படிங்கிற அமைப்பு. ராகு தசை நடக்கிறவங்களா இருந்தா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் போவீங்க. ஏன்னா ராகு பிரம்மாண்டமா நீங்க காலேஜுக்குள்ள போகும்போது பிரம்மாண்டமா காமிக்கணும்ல. ஸோ மருத்துவம் சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதியிருக்கவங்களா இருந்தா கண்டிப்பா நீங்க பயப்படவே தேவையில்லை. எல்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி நீங்க எந்த காலேஜுக்கு போனாலும் ஓரளவுக்கு ஒரு பெருமிதமா சொல்லக்கூடிய காலேஜுக்கு தான் போவீங்க மாணவர்கள் அப்படிங்கிறதை சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி நீங்க தந்தையோட இந்த நேரத்துல கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. கணவன் மனைவி திருமணமானவர்களாக இருக்கும் பட்சத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை கொஞ்சம் சீர்குலையும். யார அதிகாரம் பண்ணது, யார பேசுறது, நீ என்ன பெரிய ஆளா, நான் என்ன பெரிய ஆளா, இதெல்லாம் குரு தான் பார்ப்பாரு. காரணம் என்ன, குருங்கும் போதுல மதிப்பு கூட. நீங்க இருக்கிற இடத்துல நீங்க மட்டும்தான் மரியாதையா இருக்கணும்னு நினைக்கிறவர் நீங்க. அப்படிங்கும் போது அவங்களுக்கு மரியாதை கூடும்போது உங்களுக்கு பொறுக்குமா? பொறுக்காது. அதனால பல பிரச்சனைகள் வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் மனசை அமைதிப்படுத்திக்கிட்டீங்கன்னா போதுமானது அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.